வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்று பார்க்க போறோம். லிங்கிங் வேர்ப்ஸ் இல்ல கோப்யூலா வேர்ப்ஸ். லிங்கிங் வேர்ப்ஸ் என்ற லிஸ்ட்ல இந்த வீடியோல நாம பிகம், கம், கெட், கோ, க்ரோ அண்ட் டர்ன் இதையெல்லாம் லிங்கிங் வேர்ப்ஸா எப்படி யூஸ் பண்றது, எந்த இடத்துல எந்த வேர்பை லிங்கிங் வேர்பா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா லிங்கிங் வேர்ப் அப்படின்றது சப்ஜெக்ட ஒரு அட்ஜெக்டிவ் கூடவோ இல்ல ஒரு நவுன் கூடவோ இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் கூட கனெக்ட் பண்ற ஒரு வேர்பை தான் நம்ம லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவோம். ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற ஒரு லிங்கிங் வேர்ப் பி வேர்ப். பி வேர்ப்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் நம்ம வந்து பி வேர்ப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், அவ என்னோட தங்கை. ஷீ மை சிஸ்டர். ஷீன்றது சப்ஜெக்ட், சிஸ்டர் அப்படின்றது ஒரு நவுன். இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இஸ்ன்ற பி வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் மை சிஸ்டர். அவர் என்னுடைய ஆசிரியர். ஹி மை டீச்சர். ஹி இஸ் மை டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப காமனா பி வேர்ப்ஸை லிங்கிங் வேர்பா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு நவுன் கூட கனெக்ட் பண்ணோம். ஒரு அட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். ஹி இஸ் டயர்ட். டயர்டுன்ற அட்ஜெக்டிவையும் ஹீன்ற சப்ஜெக்டையும் வழக்கம் போல ஒரு பி வேர்பை வச்சு ஹி இஸ் டயர்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். பி வேர்பை பத்தி டீடைலா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பாருங்க. இது தவிர சென்ஸ் வேர்ப்ஸ் இல்ல சென்சரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் அப்பியர், ஃபீல், லுக், ஸ்மெல், சவுண்ட், டேஸ்ட், அப்புறம் சீம் இந்த மாதிரியான வார்த்தைகள். இதையெல்லாமும் நம்ம லிங்கிங் வேர்பா யூஸ் பண்ணுவோம். இதை பத்தியும் நம்ம டீடைலா வீடியோ போட்டிருக்கோம். சென்ஸ் வேர்ப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது தவிர சீம்கெல்லாம் நம்ம தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதையும் பார்க்கலாம். ஸோ இதையெல்லாம் தவிர மற்ற வார்த்தைகளை தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப காமனான ஒரு வார்த்தை பிகம். இந்த பிகம் உடைய ஃபார்ம்ஸ் ஆஃப் பிகம்னு சொல்லுவோம். இந்த பிகம்ல இருந்து இன்னும் ரெண்டு வார்த்தைகள் உருவாக்கலாம். ஒன்னு பி, இன்னொன்னு கம் இல்லையா? சோ பி வேர்பும் ஒரு லிங்கிங் வேர்ப் தான், கம்மும் ஒரு லிங்கிங் வேர்ப் தான். சோ பி, கம், பிகம் இது மூணுத்தையுமே நாம ட்ரூ லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ பொதுவா இந்த லிங்கிங் வேர்ப் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ், ஒரு சேஞ்ச் ஆகுது, ஒன்னே இன்னொன்னா மாறுது. இப்படி ஆக ஆரம்பித்தது, இப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டான், இப்படி ஆகிவிட்டால் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நாம பிகம் யூஸ் பண்ண போறோம். சோ எப்படி எல்லாம் பிகம் யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மத்த வேர்ப்ஸ் எல்லாம் ஒண்ணு நம்ம பார்க்கலாம். சோ அவர் நார்மலா ஒல்லியா தான் இருந்தாரு. இப்ப குண்டாயிட்டார் அப்படின்னு சொல்ல போறோம். ஆகிவிட்டார் இந்த வார்த்தை பிரயோகம் பார்த்துக்கோங்க. He became fat. இப்ப அவர் குண்டா இருக்கார் அப்படின்னா he is fat நம்ம சொல்லுவோம். பட் அவர் குண்டா ஆயிட்டாரு, சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? சோ ஒரு ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச், இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பிகம் யூஸ் பண்ண போறோம். சோ he became fat. இப்ப ரொம்ப டார்க்காவும் கோல்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் டார்க் அண்ட் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நார்மலா ஹாட்டா தான் இருந்துச்சு, திடீர்னு நல்லா இருட்டாயிருச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு இப்படி சொல்லணும். அப்ப இட் பிகேம் டார்க் அண்ட் கோல்டு. It became dark and cold. அவர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு, நல்லா இருந்தாரு, இப்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு. சோ சேஞ்ச் இத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். He became sick. He became sick. இப்போ நம்ம நிறைய become past tenseல becameனு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஒரு future tenseல ஒண்ணு சொல்லலாம். அவ ஒரு நாள் நடிகையாகி விடுவாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She'll become an actress one day. She'll become an actress one day. அதே மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப வர வர நீ தொல்லை ஆயிட்டு இருக்க, பெரிய நியூசன்ஸ் ஆயிட்டு இருக்க நீனு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கண்டினியூஸ் டென்ஸ் வச்சுன்னு சொல்ல போறோம். யூ ஆர் பிகமிங் அ நியூசன்ஸ். யூ ஆர் பிகமிங் அ நியூசன்ஸ். அதே மாதிரி ஒருத்தர் 40 வயசுல நாட்டுடைய பிரதமர் ஆனார் அப்படின்னு சொல்ல போறோம். சோ ஆனார், ஆகிவிட்டார், ஆயிடுச்சு இது மாதிரிலாம் தான் சொல்றதுக்கு நம்ம பிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். He became the prime minister of the country when she was 40. She became the prime minister of the country when she was 40. அதே மாதிரி ஒருத்தர் முகம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு முகம் அப்படியே வெளிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல ஆகி விட்டதுன்ற வார்த்தை வரல, பட் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, திடீர்னு ரொம்ப வெளிரி போயிடுச்சு. His face became pale. His face became pale. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை கெட். கெட்டும் இதே மாதிரி சேஞ்ச் ஆகிறத பத்தி பேசுறப்பதான், பட் ஸ்பெசிபிக்கா கெட்டை எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதை நம்ம இப்ப சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிகம் மாதிரியே கெட்டை யூஸ் பண்ணலாம். இப்ப அவர் அப்செட்டா இருக்கார் அப்படின்னா he is upsetன்னு சொல்லுவோம். பட் அப்செட் ஆயிட்டார் அப்படின்னா he became upsetன்னு சொல்ற மாதிரி
he got upset அப்படி நம்ம சொல்லலாம். அவருக்கு நிச்சயமாகி விட்டது, got engaged, he got engaged. அதே மாதிரி திருமணம் ஆகிவிட்டதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அவ திருமணம் ஆவதற்கு முன் ஒரு வில்லேஜ்ல அவ வாழ்ந்தாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறோம். She lived in a village before she got married. So she got married னா திருமணம் ஆகிவிட்டது. ஆவதற்கு முன் அப்படின்றதுனால before she got married அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். She lived in a village before she got married. இப்போ ஸ்பெசிபிக்கா பிகம் இல்லாம கெட்ட மட்டும்தான் இந்த இடத்துல கெட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இடம் எது அப்படின்னு பார்த்தா இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இம்பேரட்டிவ் அப்படின்னா என்னன்னா சப்ஜெக்ட் இருக்காது. இந்த மாதிரி கமாண்ட் மாதிரியான சென்டென்சஸ், அட்வைஸ், சஜஷன், நம்ம முன்னாடி இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை செய் அதை செய் அப்படின்ட்டு சப்ஜெக்ட் இல்லாம சொல்ற சென்டென்சஸ். அட்வைஸா இருக்கலாம், சஜஷனா இருக்கலாம், ஆர்டரா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஸோ ரெடி ஆகு, கெட் ரெடி. இந்த இடத்துல பிகம் ரெடின்னு நம்ம சொல்ல மாட்டோம், கெட் ரெடி. ட்ரெஸ் போடு, கெட் ட்ரெஸ்ட். காயப்படுத்திக்காது, டோன்ட் கெட் ஹர்ட், டோன்ட் கெட் ஹர்ட். அப்செட் ஆகாது, டோன்ட் கெட் அப்செட். கோபமாகாத, கோபப்படாது, டோன்ட் கெட் ஆங்க்ரி. இந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லிங்கிங் வேர்ப் கெட் மாத்திரம் தான். அடுத்து நம்ம பார்க்க போற லிங்கிங் வேர்ப்ஸ் கோ அண்ட் டர்ன். இது ரெண்டையுமே நம்ம சேஞ்சஸ் பத்தி பேசுறப்போ இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பிகம், கெட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நாம கலர் சேஞ்சஸ் பத்தி பேச போறோம். இது இந்த கலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நாம பிகமையோ கெட்டையோ இல்ல கோ அண்ட் டர்னை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ அவனுடைய முகம் வெளிரியது அப்படின்றதுக்கு நம்ம பிகம் யூஸ் பண்ணலாம் தான். ஹி பிகேம் பேல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அது இல்லாம கலர் தானே மாறி போச்சு, ஒரு மாதிரி வெளுத்து போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ அதனால கோ அண்ட் டர்னு கூட இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஹிஸ் ஃபேஸ் வென்ட் பேல், ஹிஸ் ஃபேஸ் டர்ன்ட் பேல் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி டிராஃபிக் லைட் கலர் மாறும் இல்லையா? டிராஃபிக் லைட்டோட கலர் கிரீன் ஆயிடுச்சு, the traffic light turned green. இல்லைன்னா the traffic light went yellow, the traffic light went red. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இதே டர்ன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? டர்ன் இன்டு அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்காக ஒரு டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கோம். அதனால சின்னதா ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு பொருளோ ஒரு நபரோ இன்னொன்னு அப்படியே மாறிடுறது, கம்ப்ளீட்டா மாறுறது, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்ம வந்து டர்ன் இன்டு அப்படின்னு வச்சு சொல்லுவோம். இப்ப இளவரசன் தவளையாக மாறினான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The prince turned into a frog. The prince turned into a frog. அதே மாதிரி கம்பளி பூச்சி caterpillar பட்டாம்பூச்சியா மாறுனுச்சு. The caterpillar turned into a butterfly. The caterpillar turned into a butterfly. இப்போ நம்ம பார்க்க போற லிங்கிங் வேர்ப் go. இந்த கோன்ற லிங்கிங் வேர்பை நம்ம ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாற்றம் நிகழுது இல்லையா? அந்த மாற்றம் நமக்கு பிடிக்காத ஒரு மாற்றமா, அன்டிசைரபிள் சேஞ்சா இருந்ததானா அப்ப நாம கோன்ற லிங்கிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்டிசைரபிள்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அவன் வந்து ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒருத்தர் கோவப்படுறத நம்ம விரும்ப மாட்டோம் எப்பவுமே. He has gone mad. He has become mad மாதிரியே தான் இந்த இடத்துல he has gone mad. அதே மாதிரி அவ என்ன பண்றானே தெரியாம பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா. She has gone crazy. She has become crazy மாதிரியே தான். என்னோட பேனை காண போயிடுச்சு. இந்த இடத்துல எல்லாம் நம்ம கோ வச்சுதான் ரொம்ப காமனா சொல்லுவோம். My pen has gone missing. இல்லைன்னா my pen went missing. இந்த இடத்துல நான் has விட்டுட்டேன். சாதாரணமா ஸ்போக்கன்ல நம்ம அப்படியே சொல்லிடுவோம். So my pen has gone missing. இல்லைன்னா my pen went missing. முட்டை கெட்டு போச்சு, நல்லா இருந்த முட்டை கெட்டு போயிடுச்சு. சேஞ்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? The eggs went bad. The eggs went bad. இந்த இடத்துல இந்த போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிற வார்த்தையை நீங்க பாத்துக்கோங்க. அதனாலயே இந்த போ அப்படின்றதுனாலயே நம்ம கோ வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரொட்டியில காலம் வந்துருச்சு சொல்லுவோம் இல்லையா? ஃபங்கஸ் வந்துருச்சு, மோல்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூஞ்சை பூத்துருச்சு, பூசணம் பூத்துருச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. The bread went moldy. என்னோட போனு ஒர்க் பண்ணாம போயிடுச்சு. My telephone went dead. My telephone went dead. ஒருத்தருக்கு வழுக்க விழுந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நிறைய முடி இருந்துச்சு, வழுக்க விழுந்து போச்சு. So changes இல்லையா? He went bald. He went bald. அதே மாதிரி ஒருத்தர் கண்ணு தெரியாம போயிடுச்சு. He went blind.
ஸோ அன்டிசைரபிள் சேஞ்சை தான் நம்ம கோ வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவர் கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னா he went blind. அவர் காது கேளாமல் போயிடுச்சு அவருக்கு. he went deaf. he went deaf. அடுத்து நம்ம பார்க்க போற லிங்கிங் verbs come and grow. இது ரெண்டு வார்த்தையுமே நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா கிராஜுவல் சேஞ்ச். எல்லாமே சேஞ்சஸ் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் கிராஜுவலா அந்த சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம கம் இல்லைன்னா க்ரோவை யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல கம் எந்த இடத்துல க்ரோ அப்படின்றத பார்க்கலாம். கம் வச்சு சில காமனான ஃப்ரேசஸ்லாம் இருக்கு. லைக் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேம் டு ரியலைஸ், ஐ கேம் டு காம்ப்ரிஹெண்ட். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிய வந்தது, எனக்கு புரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு. இப்போ நான் அவரை பற்றி எனக்கு தெரிய வந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அப்புறம் தெரிய வந்தது. இதை சொல்றதுக்கு தான் நாம ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். பொதுவா நாம அட்ஜெக்டிவ் இல்ல நவுன்னா அப்படியே இந்த லிங்கிங் வேர்போட சேர்த்து யூஸ் பண்ணிடுவோம். ஒரு வேர்பை கனெக்ட் பண்றப்போ இந்த மாதிரி டு வச்சு கனெக்ட் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ். ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். அவரோட விசித்திரமான நடத்தை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சிச்சு. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியல. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர். I came to understand his eccentric behavior. So I came to know, I came to understand, இப்போ வந்து உணர்ந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் உணர்ந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். I came to realize that he was not a problem. I came to understand that he was not a problem. அவன் ஒரு பிரச்சனையே இல்லைன்றது எனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்புறம் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, காம்ப்ரிஹெண்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்டர்ஸ்டாண்டுன்றது இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்ட். ஏன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லியிருக்காங்க, இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படிலாம் ஒரு டீட்டெயில்டா நம்ம அப்படியே மூளையில புரிஞ்சுக்கிறது வந்து காம்ப்ரிஹெண்ட். அண்டர்ஸ்டாண்டை விட காம்ப்ரிஹெண்ட்ன்றது புரிதல்ல ஒரு படி மேல. ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை கேம் டு காம்ப்ரிஹெண்ட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ நாம க்ரோ வச்சு சொல்ல போறோம். ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா விரும்ப ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பித்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் அதை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து இந்த க்ரோ வந்து பிகம், பிகின்ன்ற மாதிரி அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போதான் அது லிங்கிங் வேர்ப். சாதாரணமா க்ரோ அப்படின்னா வளர்றது இல்லையா? நாம வளர்றது இல்லை எதையாவது வளர்க்குறது அப்படி சொல்றதுக்கு நம்ம க்ரோன்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். அப்போ அது லிங்கிங் வேர்ப் இல்லை. ஒரு விஷயத்த நம்ம கிராஜுவலா எனக்கு புரிய ஆரம்பித்தது அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் விரும்ப ஆரம்பித்தேன், வெறுக்க ஆரம்பித்தேன், டயர்டாக ஆரம்பித்தேன், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. அகைன் இந்த இடத்துல கீவேர்டு தமிழ்ல பாருங்க, ஆரம்பித்தேன், ஆரம்பித்தால், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. ஐ க்ரூ டு லைக் ஹர். நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐ க்ரூ டு லைக் ஹர். எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பிடிக்காது, லேட் ஆக ஆக காலப்போக்கில் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது அப்படி சொல்றதுக்கு தான் நாம இந்த இடத்துல க்ரோன்ற வார்த்தையை லிங்கிங் வேர்பா யூஸ் பண்ணிருக்கோம். ஐ க்ரூ டு லைக் ஹர். அவள் அவனை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பித்தாள் அப்படின்னு சொல்ல போறோம். She grew to hate him for his selfishness. She grew to hate him for his selfishness. ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், நேரம் ஆக ஆக அவன் சோர்வடைய ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்ல போறோம். He grew tired. இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த இடத்துல டயர்டுன்றது அட்ஜெக்டிவ், அதனாலதான் டூ இல்லாம யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. He grew tired. அப்படியே நம்ம ஒரு சப்ஜெக்டையும் அட்ஜெக்டிவையும் லிங்கிங் வேர்ப் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். வேற ஒரு வேர்ப் வந்தா மட்டும்தான் நம்ம டூ வச்சு செய்யணும், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். So he grew tired. As time went on, he grew tired. டைம் ஆக ஆக அவன் டயர்ட் ஆக ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்றதா இருந்தா. அதே மாதிரிதான் இப்ப அடுத்து சொல்ல போறோம். நேரம் ஆக ஆக அவன் பொறுமை இழக்க ஆரம்பித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். As time went on, he grew more and more impatient. As time went on, he grew more and more impatient. வானம் இருள ஆரம்பித்தது. சோ நம்ம 2-3 விதமா சொல்லிட்டு இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வானம் இருட்டா இருக்கு அப்படின்னா the sky is dark அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். வானம் இருட்டாகி விட்டது அப்படின்னா it became dark ன்னு சொன்னோம். இப்ப இருள ஆரம்பித்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? The sky grew darker. The sky grew darker. So இந்த வீடியோல நாம லிங்கிங் verbs இல்ல copula verbs become, come, grow, go, turn, இந்த மாதிரியான லிங்கிங் verbs பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.